நாளை தினம் நாமக்கல் மாவட்டத்திற்கு பெருமை தேடி தருகின்ற வகையில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு அதை வழங்க இருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் கிராமப்புற பொருளாதாரத்திலே முக்கிய பங்காக இருக்கக்கூடிய இந்த பால் உற்பத்தி இன்றைய தினம் ஒரு புதிய சகாப்தமாக இந்த அதிநவீன பால் பண்ணை திட்டத்தையும் நாளை தினம் முதலமைச்சர் அவர்கள் இந்த காணொலி காட்சி வாயிலாக திறக்க இருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்ட ரூபாய் 1000 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெற இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களிடத்தில் நாமக்கல்லுக்கு மாவட்டத்திற்கு தேவையான அடிப்படை திட்டங்கள், குடிநீர் திட்டங்கள் மற்றும் இந்த மாவட்டத்திற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு திட்டங்கள் வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாங்களும் இந்த மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலும் அளித்திருந்தோம். அதன் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டப்பணிகள் எல்லாம் நடைபெற்று இப்பொழுது முடிவுற்று அது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற தருணமாக இப்பொழுது இருக்கிறது. நாளை தினம் நாமக்கல் மாவட்டத்திற்கு பெருமை தேடி தருகின்ற வகையில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு அதை வழங்க இருக்கிறார்கள். குறிப்பாக இதில் நாளை தினம் 4 திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறக்க இருக்கிறார்கள். முதல் திட்டம் என்பது ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டமாகும். 854 கோடி ரூபாய் செலவில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுச்சத்திரம் ஒன்றியத்தையும் இணைத்து ஏறத்தாழ 4 ஊராட்சி ஒன்றியங்கள், வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம், நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம், ராசிபுரம் ஊராட்சி ஒன்றியம், புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியங்களை இணைத்தும் பேரூராட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் வெண்ணந்தூர், அத்தனூர், பில்லாநல்லூர், பட்டணம், புதுப்பட்டி, சீராப்பள்ளி, நாமகிரிப்பேட்டை, மல்லசமுத்திரம் என 8 பேரூராட்சிகளும் ராசிபுரம் நகராட்சியும் இணைத்து அந்த 854 கோடி ரூபாயில் நிறைவேற்றப்பட்ட அந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு அந்த குடிநீர் திட்டத்தை திறக்க இருக்கிறார்கள். இதனால் ஏறத்தாழ கிராமப்புற பகுதிகளில் 523 குக்கிராமங்களுக்கு முழுமையான குடிநீர் வசதி செய்யப்பட இருக்கிறது. பேரூராட்சி பகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு நபருக்கு நாள் ஒன்றுக்கு 135 லிட்டரும், ஊராட்சி பகுதி என்று எடுத்துக்கொண்டால் 55 லிட்டரும் நாளை தினத்திலிருந்து முழுமையாக மேற்கண்ட பகுதிகளுக்கு வழங்கப்படும். அந்த திட்டத்தையும் முதலமைச்சர் அவர்கள் திறக்க இருக்கிறார்கள். அதற்கடுத்து நாமக்கல் மாவட்டத்தின் அடையாளமாக விளங்குகின்ற ஒரு புதிய திட்டம் நாமக்கல் அதிநவீன பால் பண்ணையாகும். சேலம் மாவட்டத்திலிருந்து நாமக்கல் மாவட்டம் பிரிக்கப்பட்டதிலிருந்து இங்கு இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் தாங்கள் உற்பத்தி செய்கின்ற பாலை சேலம் மாவட்டத்திற்கு தான் இது நாள் வரை அனுப்பி வந்தார்கள். அதனால் சேலம் மாவட்டத்திற்கு இங்கு இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் நாள் ஒன்றுக்கு ஒரு லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் 3.50 வீதம் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்திற்கு செலுத்தப்பட்ட அந்த நிலை இருந்து வந்தது. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 100 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன பால் பண்ணை அமைக்க ஆணையிட்டார்கள் நாமக்கல் மாவட்டத்தில். அதன் தொடர்ச்சியாக நாமக்கல்லில் இருக்கக்கூடிய மோகனூர் சாலையில் கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அந்த அதிநவீன பால் பண்ணை கட்டுமான பணிகள் கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு தொடங்கி இப்பொழுது முழுமையாக அந்த கட்டுமான பணிகள் நிறைவுற்று சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக நடைபெற்று மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த அதிநவீன பால் பண்ணையை திறக்க இருக்கிறார்கள். இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பாலை நாம் கொள்முதல் செய்கின்ற பாலை அதை கையாளுகின்ற திறன், அதை பாக்கெட்டிலே அடைத்து உபப்பொருட்களாக மாற்றி அதை விற்பனைக்கு கொண்டு வருகின்ற இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது. இதனால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 25,000 பால் உற்பத்தியாளர்கள், குறிப்பாக விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்து அளிக்கின்ற பால் ஒரு நல்ல விலைக்கு
கொள்முதல் செய்கின்ற ஒரு நிலை ஏற்படும். அவர்களுக்கு வழங்குகின்ற ஈவுத்தொகை போனஸ் இதனால் உயர்த்தி வழங்கப்படும். அதனால் நாமக்கல் மாவட்டத்தில் கிராமப்புற பொருளாதாரத்திலே முக்கிய பங்காக இருக்கக்கூடிய இந்த பால் உற்பத்தி இன்றைய தினம் ஒரு புதிய சகாப்தமாக இந்த அதிநவீன பால் பண்ணை திட்டத்தையும் நாளை தினம் முதலமைச்சர் அவர்கள் இந்த காணொலி காட்சி வாயிலாக திறக்க இருக்கிறார்கள். பால் பண்ணையிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே ஏறத்தாழ ஒரு 2000 விவசாயிகள் நாளை தினம் பால் உற்பத்தியாளர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்த திட்டம் மோகனூர் பேரூராட்சி பகுதிக்கு தனியாக ஒரு குடிநீர் திட்டம். மோகனூர் பேரூராட்சி என்பது காவேரி கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சி பகுதியாகும். நீண்ட நாட்களாக காவேரி கரையிலே இருந்தாலும் அந்த மக்களுக்கு குடிநீர் என்பது முறையாக இல்லாமல் இருந்தது. குடிநீர் விநியோகத்தில் தட்டுப்பாடு இருந்தது. அதை நிவர்த்தி செய்யும் விதமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மோகனூர் பேரூராட்சிக்கென 23 கோடி ரூபாயில் தனி குடிநீர் திட்டத்தை வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் அந்த கட்டுமான பணிகளும் கடந்த 2 ஆண்டு காலமாக நடைபெற்று முடிவுற்று இப்பொழுது நாளைய தினம் காணொலி காட்சி வாயிலாக மோகனூர் தனி குடிநீர் திட்டத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். இதனால் மோகனூர் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய 5000 குடும்பங்களுக்கு இதுவரை குடிநீர் இணைப்பு வழங்கியிருக்கிறோம். ஏறத்தாழ 16,000 மக்கள் அதில் பயன்பெற இருக்கிறார்கள். இந்த மோகனூர் பேரூராட்சி பகுதியில் முற்றிலுமாக இந்த குடிநீர் பிரச்சனை இந்த திட்டம் நாளை முதல் பயன்பாட்டுக்கு வருகின்ற போது அது முற்றிலுமாக அங்கு குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்தது 4வது திட்டம். இந்த ஆட்சி அமைந்தவுடன் கெடமலைக்கு, அதாவது குறிப்பாக போதமலை, ராசிபுரம் அருகே உள்ள போதமலைக்கு சாலை அமைக்கின்ற பணி இந்த நாடு சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து மக்களுடைய அங்கு வாழுகின்ற மக்கள் அந்த மலையிலே இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இப்பொழுது அந்த போதமலை சாலை என்பது 2 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று 140 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய புதுப்பட்டியிலிருந்து கெடமலை வரை இருக்கக்கூடிய பகுதி ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் பகுதி சாலை அமைக்க கடந்த 2 ஆண்டுகளாக அந்த சாலை அமைக்கின்ற பணி முடிவுற்று முழுமையாக அந்த சாலை அமைக்கப்பட்டு அந்த கெடமலையிலிருந்து புதுப்பட்டி வரை புதுப்பட்டியில் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஏறத்தாழ 10 கிலோமீட்டருக்கு 34 கோடி ரூபாய் அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று நாளை தினம் அந்த நிகழ்ச்சியும் அங்கே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள புதுப்பட்டி பேரூராட்சி பகுதியில் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ராசிபுரம் குடிநீர் திட்ட துவக்க விழா நிகழ்ச்சி என்பது ராசிபுரம் சேந்தமங்கலம் சாலையில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டபத்திற்கு எதிர்த்தாற்போல் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இப்படி இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கென நாளை தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அளித்திருக்கிறார். அளித்தது மட்டுமல்ல, இந்த ஆட்சி காலத்திலே அந்த திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் திறந்து வைக்கப்படுகிறது என்பதை அந்த நல்ல செய்தியை நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்தை எங்களுக்கு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நாமக்கல் மாவட்ட மக்களின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பால் பண்ணை இதுவரை சோதனை ஓட்டம் முடிஞ்சிருச்சு. நாளையிலிருந்து அதனுடைய சோதனை ஓட்டங்கள்லாம் முடிவுற்று நாளைய தினம் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறதிலிருந்து அதனுடைய உற்பத்தியை அவர்கள் தொடங்குவதற்கான அந்த பணிகளை மேற்கொள்வார்கள். போதமலைக்கு 2 கட்டங்களாக சாலை அமைக்கின்ற பணி. அதில் முதல் கட்டம் என்பது வடுகத்திலிருந்து கீழூர் வரை அந்த பணி என்பது ஏறத்தாழ அது ஒரு 22 கிலோமீட்டர் அந்த பணி நடைபெற்று வருகிறது. இப்பொழுது திறந்து வைக்கப்பட இருக்கக்கூடிய சாலை என்பது புதுப்பட்டியிலிருந்து கெடமலை வரை பகுதி, அது ஒரு தனி பகுதியாகும். அது தனி கிராமம். அதற்கு 10 கிலோமீட்டர் அளவில் ஏறத்தாழ 34 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட அந்த சாலை நாளை தினம் முதலமைச்சர் திறக்க இருக்கிறார். அது அந்த சாலை அமைக்கின்ற பணி ஒரு 70% முடிவுற்றிருக்கு. அதாவது வடுகத்திலிருந்து கீழூர் மேலூர் வழியாக செல்வது ஒரு 70% முடிவுற்றிருக்கு. இந்த குடிநீர் என்பது முழுக்க காவேரி ஆற்றிலிருந்து தான் இந்த தண்ணீர் எடுக்கப்படுகிறது. மோகனூர் பேரூராட்சிக்கு மட்டும் தனியாக வடிவமைக்கப்பட்ட திட்டமாகும். இது ஏறத்தாழ ஒரு 5000 குடும்பங்களுக்கு வீட்டு இணைப்பே வழங்கப்பட்டிருக்கிறது. முற்றிலுமாக மோகனூர் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்புகளுக்குமே விண்ணப்பித்த அனைவருக்குமே தினந்தோறும் நல்ல குடிநீர் காவேரி தண்ணி வழங்குகின்ற இந்த இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. என்ன
புதிய குடிநீர் இணைப்பு. சேந்தமங்கலம் எருமப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் அறிவிக்கப்பட்டு இப்பொழுது அது அரசாணைக்காக காத்திருக்கிறது. ஏற்கனவே ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது சோதனை ஓட்டங்கள்லாம் முடிந்து எல்லா இடத்துலையும் குக்கிராமங்கள், ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை பொறுத்தவரை 4 ஊராட்சி ஒன்றியங்கள், 8 பேரூராட்சிகள், 523 குக்கிராமங்கத்துக்கும் அந்த தண்ணிகள் முழுமையாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு அந்த நீர் விநியோகம், குடிநீர் விநியோகம் என்பது சரி செய்யப்பட்டு அந்த பணிகள்லாம் சோதனை ஓட்டம் நடைபெற்று இப்பொழுது முழுமையான பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இப்போ அதுக்கு அடுத்தது இந்த நிகழ்ச்சி நாளை தினம், நாளை மறுநாள் 6ஆம் தேதி தான் கெடமலை திறந்து வைக்கிறார். அதுக்கு அடுத்தது 13ஆம் தேதி சுப்பராயன் மணிமண்டபத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அதுவும் காணொலி காட்சி வாயிலாக புதுச்சத்திரம் பகுதியிலே சுப்பராயனுடைய மணிமண்டபம், முன்னாள் சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சர் மறைந்த ஐயா அவர்களுடைய அந்த நினைவு மண்டபத்தையும் மணிமண்டபத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார். நயனாமலை பொறுத்தவரை ஏற்கனவே சாலை அமைக்கின்ற பணி முற்றிலுமாக முடிவெடுத்து ஃபார்மேஷன் என்று சொல்வார்கள், அந்த பணி முடிவுற்று இப்பொழுது தார் சாலை அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. கொல்லிமலை வான் பூங்காவை பொறுத்தவரை அது முழுமையாக 95% அந்த பணிகள் முடிவுற்றது. அது விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவு பெற்று திறக்கப்படும்.